மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த தேர்தல் அங்கீகார வெற்றி விழாவுக்கு தலைமையேற்று சிறப்பித்திருக்கின்ற அன்பு சகோதரி நற்சோனை, இங்கே உரையாற்றி சிறப்பித்திருக்கின்ற சகோதரிகள் மல்லிகை அரசி, சிற்றரசி, இங்கே வாழ்த்தி சிறப்பித்திருக்கின்ற அன்பு தோழர்கள் சுந்தரவள்ளி, கவின்மலர் மற்றும் இங்கே வருகிறது வாழ்த்தி சிறப்பித்திருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை, சட்டமன்ற உறுப்பினர் சரவணன், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ் பாலாஜி, ஆளூர் ஷானவாஸ், பனையூர் பாபு, அடுத்து பேச இருக்கின்ற நம்முடைய பொதுச் செயலாளர் தோழர் சிந்தனை செல்வன், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் இங்கே அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்களின் சார்பில் பங்கேற்று மிகச்சிறப்பான வாழ்த்துறையை வழங்கியிருக்கின்ற அன்பு சகோதரர் கம்பன் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். 2 வாரத்துக்கு முன்புதான் விழுப்புரத்திலே மிக சிறப்பாக அங்கே இருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் அன்பு சகோதரர்கள் பெரியார், விடுதலை செல்வன், பொன்னிவளவன், மலைச்சாமி, திலீபன், தனஞ்செழியன், அறிவுக்கரசு உள்ளிட்ட தோழர்கள் ஒரு மாநாட்டை நிகழ்த்த வெற்றி விழாவை நடத்தி காட்டினார்கள். இன்றைக்கு மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பிலே இந்த வெற்றி விழா நடைபெறுகிறது. உண்மையிலேயே இந்த வெற்றி விழாவை நடத்துவதற்கு தகுதியானவர்கள் மகளிர்தான். ஏனென்றால் நம்முடைய கட்சிக்கு இன்றைக்கு தேர்தல் ஆணைய அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அது விழுப்புரத்திலும் சிதம்பரத்திலும் நாம் பெற்றிருக்கிற வெற்றி. இந்த வெற்றிக்கு காரணமானவர்கள் அங்கே அதிக அளவிலே வாக்களித்த தாய்மார்கள்தான். அதிலும் குறிப்பாக நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு பல்லாயிரக்கணக்கான வாக்குகளை அளித்து அவரை 1,00,000க்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறச் செய்தவர்கள் பெண்கள்தான். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில ஒட்டுமொத்தமாக பதிவான வாக்குகளிலே 79% வாக்குகள்